இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் கோஸ்து. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 3 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, 3 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூட உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்து கலந்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கர் நல்லா மூடி நல்லா வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வர வரலையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா 4 விசில் வந்துடுச்சு. இதுல இருக்க தண்ணிய ஒரு பாத்திரத்துல தனியா வடிச்சுக்கோங்க. இது கூடவே எடுத்திருக்க கொத்தமல்லி சேர்த்து இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு நம்ம எடுத்திருக்க தண்ணிய இது கூட கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வேணும்னாக்கா வெந்நீர் சூடு பண்ணி இதுல ஊத்திக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் கோஸ்து ரெடி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.